ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாங்கள் பிற்பாடு உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று சொல்லப்படுகிறது. பிதாவினுடைய மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இதை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். அப்ப தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பூமிக்கு அனுப்பினார். அந்த குமாரன் அந்த பிதாவினுடைய எல்லா காரியங்களையும், பிதாவினுடைய மகிமையை, பிதாவினுடைய வல்லமையை பூமியிலே வெளிப்படுத்தினார் என்பதுதான் இந்த காரியம். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். மனிதர்களில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரை அவருடைய குமாரன் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளியரங்கமாக்கினார், வெளிப்படுத்தினார். பிதாவுடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து இந்த உலகத்தில் வாழுகிற மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே அவர் அவைகளை சுமந்து தீர்த்து அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் உயிருடன் இருக்கிறார். அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆதலால் இந்த இயேசு தம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து பூமியிலே வெளிப்படுத்தினார். பிதா எப்படி இருக்கிறார், பிதா எப்படிப்பட்ட சுபாவமுள்ள தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பிதா அன்பாகவே இருக்கிறார். பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறார். பிதா அன்பின் நிறைந்த தெய்வம், அன்பின் சொரூபியாயிருக்கிறார். இந்த அன்பாய் இருக்கிற தெய்வம் மனிதர்கள் மேல் மனதுருகி வேதம் அழகாய் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று. பிதா அன்பு மயமாய் இருக்கிறதுனால இந்த உலகம் தன்னை அறியாதிருந்த போதிலும் இந்த உலகத்துக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தன்னுடைய சொந்த மடியில இருந்த தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரனையே இந்த பூமிக்காய், இந்த உலகத்துக்காய், அதாவது இந்த உலகத்தில் வாழுகிற மக்களுடைய பாவத்தை போக்குற ஒரு பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். யாராவது தங்களுடைய சொந்த பிள்ளைய பலியாகும்படி ஒப்பு கொடுப்பார்களோ என்று யோசித்து பாருங்கள். இந்த பூமியில இருந்த மனிதர்கள் செய்கிற பாவங்கள், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனிமேலும் செய்ய போகிற பாவங்கள், இந்த பாவங்கள் எல்லாவற்றுக்கும் பிரயாச்சித்தம் செய்யும்படியாய் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகவும் சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகவும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, பிதாவினுடைய அன்பை கவனித்து பாருங்கள். அந்த அன்பின் தேவனை நோக்கி பாருங்கள். அந்த அன்பு நீங்களும் நானும் பாவம் செய்தவர்களாய் இருக்க தேவன் தம்முடைய மடியில இருந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரன், செல்ல குமாரனை எனக்காக உங்களுக்காகவும் பூமியில் அனுப்பி உங்களுடைய என்னுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவங்கிற தம்முடைய சொந்த குமாரன் மேல அவர் சுமத்தினார். அப்படி சுமத்தின போது பாருங்கள், அவருக்கு எப்படி செய்தார்கள். பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். அவருடைய கன்னத்திலே அடித்து, உம்மை அடித்தவர்கள் யார் என்று பார்த்து சொல்லுங்க என்று பரியாசம் பண்ணினார்கள்.
அவருடைய சிரசிலே ஒரு முள்முடியை சூடி அவைகளை கோலினால் அடித்தார்கள். அந்த முட்கள் சிலது அவருடைய சிரசினுள்ளே ஏறபடி போனது. ஆனால் எலும்புகளுக்குள்ளே ஏற முடியாமல் அவர்கள் தோள்களை கிழித்தது. அவைகளில் இருந்து இரத்தம் வழிந்தது. நாம் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய முகமெல்லாம் இரத்தமாயமாய் மாறிவிட்டது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லாமல் இருந்தது. வறண்ட நிலத்தில் துளிக்கிற வேரை போல அவர் எழும்பினார். அங்கே அப்படியே அவருடைய சரீரத்திலே சவுக்குனாலே அடித்து கிழித்தார்கள். உழவன் தன் நிலத்தை உழுவது போல இயேசுவின் சரீரம் உழப்பட்டது. அங்கிருந்த இரத்தங்கள் தாரை தாரையாய் பூமியில சிந்தப்பட்டது. அவருடைய சரீரத்தின் தோள்கள் இந்த சவுக்குனால் அடித்த போது அதில் இருந்த கூரிய ஊசிகள் கிழித்து அவருடைய தோள்களை தசைகளையும் கிழித்து எறிந்தது பூமியிலே. அப்படியாய் அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. அதனுடைய பலனை அவைகள் இழந்தது. அப்படியாய் இயேசு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காயும் எனக்காயும் பாடுபடுவதற்கு முதல் பாடுபட்டார். சிலுவைக்கு போக முதல் இவ்வளவாய் அவர் நொறுக்கப்பட்டார். இஸ்ரவேலின் நியாயாதிபதியை அவர்கள் கோலினால் அடிப்பார்கள், கன்னத்திலே அடிப்பார்கள் என்று சொன்ன வசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி இயேசு உங்களையும் என்னை நேசித்தது நிமித்தம், தன்னுடைய பிதாவாகிய தேவனும் உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தம் இப்படியான அவமானங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அடையும்படி இயேசுவை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை இயேசு மேல சுமத்தி இயேசுவை இப்படியாய் உபத்திரவங்கள்னாலே பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்ததா. எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். சொந்த குமாரனை எப்படியாய் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அர்ப்பணித்தார். இந்த இயேசு தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு கொல்வதா என்கிற மேட்டுக்கு அவர் போனார். அந்த மேட்டிலே அவரை சிலுவைகளை அறைந்தார்கள். அவருடைய 2 கரங்களையும் ஆணிகளினாலே கடாவினார்கள். ஒரு காலை மேல் ஒரு காலை வைத்து ஆணிகளால் அடித்தார்கள். இப்படியாய் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார். பாருங்கள், பிதாவுடைய மடியிலிருந்த ஒரே பேரான குமாரன் பூமிக்கு வந்தபோது மனிதர்கள் அவருக்கு இப்படி செய்தார்கள். அவர் இப்படி அவர்கள் செய்யட்டும், ஏனென்றால் அப்படி இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்காது. வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்றும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்றும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் வேதம் சொல்லுகிறபடியினால நீங்க நாம் மரிக்க வேண்டியதுக்கு பதிலாய் உங்களுக்காய் எனக்காய் இயேசு மரித்தார். சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் இயேசுவை பிதா தம்முடைய மடியில் இருந்த அந்த ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். அவர் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் கொடுத்தார். இயேசு உங்களை நேசித்தது நிமித்தம் சிலுவையிலே உங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இவ்வளவு பாடுபட்டது எதற்காக? உங்களை அவர் நேசித்தது நிமித்தம், உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, உங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும்படி, இந்த பூமியிலே மரணத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு நித்தியமாய் பரலோகத்தில் வாழுவதற்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக அவர் அப்படியானார். பிதா எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன் என்பதை இயேசு தன்னுடைய அன்பின் நிமித்தம், சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தம் தேவன் தம்முடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே இயேசு, அவரே வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அன்பு பாருங்கள்! தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு நிறைந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா? இவ்வளவு அன்புள்ள தெய்வம் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவையிலே உங்களுக்காக மரிக்க அனுப்பினவர் உங்களோட வாழ்க்கையில அன்பு செய்ய மாட்டாரா? உங்களோட வாழ்க்கையில உதவி செய்ய மாட்டாரா? வேறு நன்மைகளை அனுப்ப மாட்டாரா? செய்வாரே. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்றவைகளை எப்படி எங்களுக்கு தராமல் இருக்க முடியும்? தம்முடைய மடியில் இருந்தவரே குமாரனையே, அந்த செல்ல பிள்ளையே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கும்படி கொடுத்த தேவனை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அந்த தேவன் அன்பா இருக்கிறார். அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து.
இவருடைய நாமம்தான் பூமியிலே ரட்சிக்கப்படும்படி அருளப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் இல்லாமல் ஒரு மனிதனும் பாவ மன்னிப்பையும் பெற முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது, மரணத்துக்கு பிற்பாடு தேவனோடு வாழவும் முடியாது. ஆகவே இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா? இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் இயேசு உங்களுக்குள்ளே வருவார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். மரணத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு பரலோகத்திலே நித்திய ஜீவ வாழ்க்கை உண்டாகும். உங்களை உருவாக்கின இந்த அன்பு நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஆகவே இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பில்லை, விடுதலை இல்லை, இரட்சிப்பில்லை. ஆகவே இந்த இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தில் இன்றைய நாளில் இடம் கொடுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், பிதா உங்களை நேசிக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து நீங்கள் விரும்பினால் இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது இயேசு உங்களுக்குள்ளே வருவார். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை எனக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து எங்கள் மேல் நீங்கள் கூர்ந்த அன்புக்காய் நன்றி. நீங்கள் உங்களோட மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பி உங்களை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. இயேசுவே எனக்குள்ளே வார். உம்மை என்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நித்திய ஜீவனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தும்படி உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தீர். உம்முடைய குமாரன் உம்மை குறித்து வெளிப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ யார் யாருடைய இருதயங்களில் எல்லாம் தேவனே உம்முடைய அன்பை, நீர் அன்பின் தேவன் என்பதை நான் அறிவித்திருக்கிறேன். உம்முடைய அன்பினால் அவர்களை நிரப்பும். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து விசுவாசிக்கத்தக்கதாயும், ஆண்டவரே அவர்கள் உம்முடைய வழிகளில் நடக்கத்தக்கதாகவும், நீர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து அவங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நித்திய ஜீவன் அவர்கள் பற்றி கொள்ளும்படி நீர் அவர்களை தொடர்ந்து நித்தியத்துக்குரிய காரியங்களில் வழிநடத்தும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அங்கே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவனை மனிதன் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் இயேசு அவரை அறிவித்திருக்கிறார். அதை நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமேன்.